அவர்களே, இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி. தேவன் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெபமாய் மாறும். அதாவதுங்க, தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருப்பார். அவர்கிட்டருந்து பிறப்பதெல்லாம் எப்படி இருக்குமுன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா, உலகத்தை ஜெயிச்சிடலாம். ஆனால் இன்னொரு வார்த்தை பின்னாடி சொல்லுகிறாரு, உம்முடைய விசுவாசம், உம்முடைய ஜெபம் தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமோ, நம்பிக்கை, விசுவாசம், நம்ம ஒரு பொருள் மேலே, நம்ம குடும்பத்து மேலே அநேக காரியத்தில் நம்ம விசுவாசம் வைத்திருப்போம். அது சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன்னுடைய விசுவாசம் நீ தளர்ந்து போகாத. இது எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, நம்பிக்கை சோர்ந்து போகாத. வேலை ஸ்தலத்திலமா இருக்கலாம், வீட்டிலையா இருக்கலாம், அநேக காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அன்பு சகோதரனே, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதீங்கள். தேவன் வைத்த விசுவாசத்தை காட்டிலும் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேணும்னு சொன்னால், நம்முடைய விசுவாசம் எப்படி சொன்னால் உலகத்தையே ஜெயிக்கணுமா. இங்கே பாருங்கள், தேவனால் பிறகுதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெபமாக மாறிடுமா. நம்ம ஜெபம் எப்படி மாறிடுமா, உலகத்தை ஃபுல்லாக ஜெயிக்கக்கூடிய ஜெபம்னா. அது உலகத்தை மட்டும் தான் ஜெயிக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஜெயமாக மாற்றக்கூடியது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு மேலே வச்ச நம்பிக்கையும் அதே போல் நீங்கள் விசுவாசத்தில் ஜெபிக்கும்போது, கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து நில்லுங்க, விசுவாசமாக இருங்க. விசுவாச நிலைக்கு இருக்கிறவனை பாக்கியவான் என்றார். விசுவாசத்தில் யாரும் நிலைச்சிருக்கேன், இன்றைக்கி நடக்கலையே, நாளைக்கு நடக்கலையே, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசத்தில் நிலைச்சிரு மகனே, மகளே, நான் உன்னை வாய்க்க பண்ணுவேன்றார். இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் விசுவாசமாக இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமாம்.